ஐயனார் துணை சரியில்ல டுடே எபிசோடில் நிலா கிட்ட போயிட்டு நம்ம சோழன் இருந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. நிலா இருந்துட்டு நீங்கள் எதுக்காக எங்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்கணும், நீங்கள் யார்கிட்டனாலையும் பேசுங்க, எந்த பிரச்சனைனாலும் வாங்கிக்கோங்க, இனிமேல் நான் உங்களோட எந்த விஷயத்துலையும் தலையிடுறத கிடையாது, எந்த பிரச்சனையிலையும் நான் உங்களுக்காக சால்வ் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சோழன் இருந்துட்டு பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, நான் எந்த தப்பும் பண்ணலைங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் எதுவுமே என்கிட்ட சொல்ல தேவையில்ல, நான் எதையும் கேட்குறதாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிற போது சோழனும் போகிறாங்க. சோழன் போயிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி போய் படுக்க போகிறாங்க. பாண்டியும் நம்ம பல்லவனே இருந்துட்டு அவனை எழுப்புடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால பல்லவன் எழுப்பி விட்டுறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு எப்படா எதுவுமே நடக்காத மாதிரி தூங்கிட்டு இருக்க, இவ்வளோ கேவலமாடா நீ நடந்துப்ப அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாரு, நீங்கள் ஒன்று எனக்கு அண்ணன் கிடையாது, நான் தான் உனக்கு அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, நான் உனக்கு அண்ணன் தானே, நான் உன்னை கேள்வி கேட்கலாம் தானே, நான் உன்னை அடிக்கலாம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. செய்யலான்னு தப்பு இல்லை, ஆனால் இருந்தாலையும் உன் தம்பி பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிடுறாங்க. இங்கே பாரு, உனக்கு கிடைச்ச மாதிரி மனைவி யாருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்க, அவ்வளோ நல்ல பொண்ணுடா, உனக்கு ஏதாவது ஒன்றுனா கூட தாங்க மாட்டேங்குது, ஏன் இந்த வீட்டில் யாருக்காவது எதுவாக அந்த பிரச்சனைனாலையும் அதுதான்டா எல்லா பிரச்சனையும் சூப்பராக முடிச்சு விடுது, இப்படிப்பட்ட மனைவி அமையறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும், நீயும் நிலாவும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம், ஆனால் நீ ஒரு ஸ்டெப்பு கூட அதுக்காக நீ எடுக்கவே மாட்டேன்ற, எல்லாத்துலேயும் பிரச்சனை மட்டும்தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைண்ணே, நான் எந்த தப்பும் பண்ணலைண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் எதுக்காகடா வண்டியில் ஏற எல்லா பொண்ணுங்ககிட்டையும் சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்க, அவங்க கதையெல்லாம் உனக்கு எதுக்குடா, உனக்கே உன் கதை பெருசாக இருக்குது, இதில் நீ எதுக்காக அடுத்தவங்க கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, இப்போ பாரு உன்னால் எல்லாருக்குமே தானே மன கஷ்டமாக இருக்குது, பாவடா நிலா, அந்த பிள்ளைக்கு எவ்வளோடா கஷ்டத்தை கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே பேசாத, நாளைக்கு உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எந்த இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். அது விடிஞ்சதுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன், முதல்ல படு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோழனும் படுத்துறாங்க. அடுத்த நாள் காலையில் நிலா இருந்துட்டு எல்லாருக்குமே டீ எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. பல்லவன் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், அவன் கொஞ்சம் வெளியே போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீயை சேரனுக்கு கொடுக்காம இது எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோழன் ஒரு பக்கம் முடிச்சு நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு எங்கங்க டீயே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எதுவுமே பேசாமல் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நடேசன் கிட்டே போயிட்டு நம்ம நிலா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பேப்பரெல்லாம் வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேப்பரில் என்னென்ன விளக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லா ஸ்டோரிஸும் நம்ம நிலா இருந்துட்டு நடேசன் கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோழன் இருந்துட்டு ரொம்பவே ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டீக்காக பாண்டியும் நம்ம சோழனும் அடிச்சுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் கூடவா அடிச்சிட்டு இருப்பாங்க, பாண்டி சோழனுக்காக போட்ட டீ இருக்குது, நீங்கள் அதை குடிச்சுக்கோங்க, அவரோட டீ இன்றைக்கி கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த கொட்டை எடுத்து எல்லாத்தையும் தேய்க்க சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்ன இந்த ஆளோட நிலா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கு, ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்களே, அப்பா இப்படியெல்லாம் இருந்து நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நிலா வராங்க. நிலா கிட்ட சேரன் இருந்துட்டு, நிலா இன்னைக்கு எல்லாருமே கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சோழன் இருந்துட்டு கோயிலுக்கா, எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குப்பா, நான்லாம் வரதா இல்லை, என்னோட வேலை, அப்படி எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு கோயிலுக்கு போயே தீர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கோயிலுக்கு போகிறதுக்காக எல்லாரையும் ரெடியாக சொல்கிறாங்க. ஒரு வழியாக எல்லாருமே கோயிலுக்கு வந்துடுறாங்க. பூஜையும் சாமி பேரில் பண்ணி விட்டுறாங்க. ஏழை பலவா இப்போல்லாம் சாமியெல்லாம் இவ்வளோ நேரம் கும்பிட்டுருக்கு, அன்னி கூட கோயிலுக்கு வந்து பழகிடுச்சுல, அதனால தான் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஓஹோ, அதனால தானா, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னெல்லாம் யாரும் கூட்டிகிட்டு வரதில்ல, அதுக்கு முதல்ல நல்லவனாக இருக்கணும், இப்படியெல்லாம் இருந்தால் யாரும் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் எல்லாருமே ஒரு வழியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிடுறாங்க. கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எங்கடா அண்ணனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேனா அவர் போய் கற்பூரம் வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக
சோழனோட கையை பிடிச்சிக்கிட்டு நேராக தீபம் ஏற்றுற இடத்த கூட்டிகிட்டு போகிறாங்க. அதில் கற்பூரத்தை கொளுத்தி வச்சுட்டு, இங்கே பாரு, அதில் அணைச்சி சத்தியம் பண்ணு, இனிமே எந்த பொண்ணு கூடயும் நான் பேச மாட்டேன், பார்க்குற பொண்ணுங்க எல்லாரையும் அக்கா தங்கச்சியாக பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரிக்காக மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்கிறாங்க. பாவ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், அதனால நீ கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்கிறாங்க. அவர் எப்படி சொல்லி கொடுக்குறாரோ அப்படியே சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக எதிர்த்தாப்புல பக்கத்தில் ஒரு பொண்ணு தேங்காயை உடைக்க முடியாமல் தவிச்சிட்ருக்கு. யார் இந்த பொண்ணு, புதுசாக வேறு இருக்கு, தேங்காயை உடைக்காமல் இப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருக்குது, அதுவும் இவ்வளோ நேரம் ஒரு தேங்காயை உடைக்க இவ்வளோ நேரம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் நினச்சிட்ருக்காங்க. இனிமேல் வண்டியில் ஏற பொண்ணுங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், செய்கிற தொழிலை நியாயமாக செஞ்சுட்டு வண்டியிலேருந்து கீழே இறங்குவேன்னு சொல்லி அணைச்சி சத்தியம் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா இருக்கான கொஞ்சம் மரியாதையாக பேசினேன், வேண்டாண்ண விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். உனக்கும் எதனா ஒரு பிரச்சனைனா நிலா தானே எல்லா பிரச்சனையும் முடிச்சு கொடுக்குது, அதனால் பரவாயில்ல, நிலா இருந்த என்ன யாருன்னா பார்த்தா என்ன, எந்த பிரச்சனையும் இல்லை, நீ முதல்ல நான் சொல்கிற மாதிரி செய்யு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சேரன் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் சொல்லி சத்தியம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரி கோயிலை சுற்றி வரலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கோயிலை சுற்றி வந்துட்டுருக்காங்க. இன்னுமா அந்த பொண்ணு தேங்காயை உடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க இன்னும் தேங்காய் உடைச்ச பாடு இல்லையா நீங்கள்? இல்லைங்க, உடைக்கவே முடியல. சரி, நான் தேங்காய் உடைக்கிறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உடைக்கணுமோ அவங்க கையை பிடிச்சி சொல்லி தந்துட்டுருக்காங்க. இதை நிலா, சேரன், சோழன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துடுறாங்க. அத்தோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.